பாகிஸ்தானுக்கு எதிரான அந்த போட்டியில தோனி அடிச்ச ஒரு செஞ்சுரிக்கு அப்புறமா ஒரே நாள்ல அவருக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் உருவாகி இருந்தாங்க. தோனிய அன்னைக்கு போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்தியன் டீம்ல இருக்கிற அத்தனை பேருமே பாராட்டினாங்க. அந்த மீட்டிங்ல சச்சின், டிராவிட், கங்குலி, சேவாக், யுவராஜ் எல்லாருமே இருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து தோனிய ஜாலியா கலாய்க்கவும் ஆரம்பிச்சாங்க. என்ன தோனி, செம்ம பவர் ஹிட்டிங் பா, ஒரே நாள்ல வைரல் ஆயிட்டப்போ. உங்க ஷாட் செலக்ஷன்லாம் செம்மையா இருக்கு தோனி. நீங்க போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் சார். அட சாரெல்லாம் எதுக்குப்பா, நீயும் இந்தியன் டீமுக்காக விளையாடுற, நானும் இந்தியன் டீமுக்காக விளையாடுறேன். எனக்கு என்ன வயசாச்சுன்னு நீ சாருன்னு கூப்பிடுற, சச்சின்னே கூப்பிடு. ஓகே சச்சின் சார். பாருடா திரும்ப சாரா. தோனி, இத்தனை நாளா எங்கேயா இருந்த? உன்ன மாதிரி ஒரு பேட்ஸ்மேனை தான் இத்தனை நாளா நாங்கள் தேடிட்டு இருந்தோம். ஜார்க்கண்ட்ல தான் இருக்கார் ராகுல். நானும் தோனியும் நிறைய மேட்ச் விளையாடி இருக்கோம். எனக்கு 6-7 வருஷமா தோனியை தெரியும். நல்லபடியா 2 மேட்ச் ஜெயிச்சிட்டோம். மீதி 4 மேட்ச்ல 2 ஜெயிச்சா கூட நம்ம சீரியஸ் வின் பண்ணிடுவோம். அதெல்லாம் அசால்ட் மேட்டர் கங்குலி. நாம பாரு 4 மேட்சும் ஜெயிப்போம். அன்னைக்கு மீட்டிங் முடிச்சிட்டு அடுத்த நாள் எல்லா பிளேயர்ஸும் ரெகுலரா பிராக்டிஸ்க்கு போனாங்க. பாகிஸ்தான் கூட நடந்த சீரீஸ்ல தோனி ஓரளவுக்கு தான் விளையாண்டாலும் மத்தவங்க யாருமே ஒழுங்கா விளையாடல. இதனால இந்தியன் டீம் 4 போட்டியில தோத்தது மட்டும் இல்லாம சீரீஸையும் பாகிஸ்தான் கையில தூக்கி கொடுத்துட்டாங்க. சொந்த மண்ல தோத்ததுனால கேப்டன் கங்குலிக்கு பயங்கரமான நெருக்கடி உருவாச்சு. அடுத்ததா ஸ்ரீலங்கால நடந்த சீரீஸ்லயும் இந்தியா தோத்துருச்சு. மறுபடியும் அக்டோபர் மாசம் ஸ்ரீலங்கன் டீம் இந்தியாவுக்கு வந்தாங்க. 7 ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல 2 டீமும் விளையாடுறதா அந்த ஒரு சீரீஸ்ல இருந்துச்சு. முதல் 2 போட்டியிலும் இந்தியன் டீம் ஜெயிச்சிருந்தாங்க. ஜாம்ஷெட்பூர்ல நடந்த 3வது ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்ச்ல குமார சங்ககாரா பயங்கரமா அடிச்சதன் காரணமாக 298 ரன் குவிச்சிருந்தது ஸ்ரீலங்கா டீம். 299 ரன் எடுத்தா வெற்றி அப்படின்ற ஒரு நிலைமையில நம்ம இந்தியன் டீம் அவங்க இன்னிங்ஸ துவங்கினாங்க. அந்த காலத்துல எல்லாம் 275 ரன்னுக்கு மேல எடுக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம், அதுவும் சேசிங்ல. ஆனா நம்ம கிட்ட தான் சேவாக், சச்சின் ரன் குவிக்கிற மிஷின் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா களமிறங்கினாங்க. சச்சின் அந்த போட்டியில 2 ரன்ல அவுட் ஆக முடிஞ்சது, அவ்வளவுதாமா கதை முடிஞ்சதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் பவுலர்ஸ் எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா கண்ணா இன்னும் படம் பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்த தோனி அடிக்கிற அடி இதே ஒவ்வொன்னு இடி மாதிரி இருந்துச்சுங்க. யாரையும் விட்டு வைக்க கிடையாது. முரளிதரன் பவுலிங் போட்டாலும் சரி, சமிந்தாவாஸ் பவுலிங் போட்டாலும் சரி, எல்லா பாலும் பிச்சுக்கிட்டு 6க்கும் 4க்கும் போச்சுன்னு தான் சொல்லணும். 298 ஒரு ஸ்கோரா பத்தல எனக்கு பத்தல அப்படின்ற அளவுக்கு அடிச்சு துவம்சம் பண்ணாருங்க. வெறும் 46 ஓவர்ல 298 சேஸ் பண்ணுச்சு இந்தியன் டீம். 145 பால்ல 15 பவுண்டரி, 10 சிக்ஸர் விளாசி 183 ரன் குவிச்சு நாட் அவுட்டா இருந்தார் நம்ம தோனி. ஸ்ரீலங்கன் டீம் மட்டும் இன்னும் கொஞ்சம் ரன் எடுத்திருந்தாங்கன்னா ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல முதல் முறையா இரட்டை சதம் அடித்தவர் அப்படின்ற பெருமைக்கு நம்ம தோனி சொந்தக்காரர் ஆயிப்பாரு அப்படின்ற ரேஞ்சுக்கு ரசிகர்கள்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு மேட்சுக்கு அப்புறமா தோனியோட கரியர்